நம்மளோட பொழுதோட நேரம் என்னென்ன வேலை இருக்குன்னு தெரியுங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா களை வெட்டுற வேலைங்க தோட்டத்தில். அது களை வெட்டி போட்டு ஒரு 5:30க்கு மேலே தான் தீனி வெட்டணும், அதில் வேலை இருக்குதுன்னு சொல்லி போட்டு வந்தேங்க. காடு வந்து அறுக்கிறக்கு ஆரம்பிக்கையில் ஒரு 5:45க்கு மேலே ஆகிப்போச்சு. ஏன்னா முதல் வேலை தீனி அறுத்துட்டு போயிடணுங்க. எட்டு கட்டிட்டு அறுக்க முடியாது, எல்லாம் பதவலாகி போகுங்க. இந்த வேலையோட இது கொஞ்சம் சிரமமான வேலை தாங்க. ஏன்னா எல்லாம் பிப்பு எலுமிக்குங்க. வேக்காடு வேகிறதுக்கு நல்லா பிக்கும். அது கொண்டு சம்மந்து கொண்டு வீட்டில் போட்டோம்னா பாதி வேலை முடிஞ்சா அப்படி. அப்புறம் கொண்டு போட்டு எல்லாம் தீனி நறுக்கி போடணுங்க. நம்மளுக்கு மிஷின் இருக்குது, அதனால அது நறுக்கி போட்டால் தீனு வீணாகனு வச்சுக்கோங்களேன். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா மசால் போய் 2-3 சமம் அரைச்சிட்டு வந்துடுவேங்க. அது கூட வரத்தட்டு மக்காச்சோள தட்டு இருக்குதுங்க. ரெண்டையும் கலந்து அரைச்சிட்டோம்னா வரத்தீனு பச்சை தீனு ரெண்டும் ஆயிக்குங்க. அரைச்செல்லாம் பரியில் வலிச்சு வச்சிட்டோம்னா அப்புறம் பாலை கறந்துட்டு தீனை வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே தண்ணியும் முதல்ல ஊற்றி வச்சிருந்த தாலியில் அதில் மாட்டை கொண்டாந்து கட்டிட்டுங்க. அது தண்ணி குடிச்சிட்டு இருக்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தினம் மேய்க்கரை கொண்டு போயிடுறேங்க. இன்னைக்கு கொண்டு போக முடியல, அதனால வீட்லேயே கட்டி கிடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இருந்தது, முத்தக்காய், அதில் கிடையலுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் 5-6 போட்டோம்னா அது தின்ட்டு கிடக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பால் கறக்கணுங்க. பால் கறந்துட்டு கொண்டு ஊற்றிட்டு தீனெல்லாம் வலிச்சு வைக்கிறது என்னோட வேலைங்க.